அனைவருக்கும் வணக்கம். This video sponsored by SPO Digital Marketing. Anyone interested to join part-time job, kindly contact description mobile number. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வியாபார உலகில் நம்மிடம் இருக்கும் பணத்தை எதில் முதலீடு செய்தால் நம் பணத்திற்கும் அது எதிர்காலத்தில் நமக்கு எந்த வகையான பயன் அளிப்பை கொடுக்கும் என்ற விவரங்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். மண்ணிலும் பொன்னிலும் போடக்கூடிய பணம் எப்போதுமே வீண் போகாது என நம்முடைய முன்னோர்கள் கூறுவதுண்டு. அந்த வகையில் இந்தியாவில் பாரம்பரியமாகவே முதலீடு என்றாலே நம் நினைவிற்கு வரக்கூடியவை தங்கமும் ரியல் எஸ்டேட்டும் தான். தற்போதைய பொருளாதார சூழலில் தங்கத்தில் முதலீடு செய்வது சிறந்ததா அல்லது ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது சிறந்ததா என்ற கேள்வியை பல நிபுணர்களிடம் கேட்டு அதற்கு தக்கவாறு முதலீடும் செய்கின்றனர். இந்த ஆண்டு தங்கத்தில் முதலீடு அதிவேக வளர்ச்சியை அடைந்துவிட்டது. ஒரு பாதுகாப்பான முதலீடாகவும் தொடர்ந்து தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. சர்வதேச நிலவரங்களுக்கு ஏற்ப தங்கத்தின் விலை ஏறி இறங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தங்க முதலீட்டில் உள்ள மிக முக்கிய சாதகமே இதில் முதலீடு செய்ய பல லட்சங்கள் தேவை என்பது கிடையாது. நம் கையிருப்பில் உள்ள தொகைக்கு ஏற்ப நம்மால் வாங்க முடியும். அதே போல நமக்கு தேவைப்படும் போது உடனடியாக விற்று பணமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். எந்த ஒரு நிறுவனத்தின் தோல்வியும் தங்கத்தின் மதிப்பை உடனடியாக பாதிக்காது. அதனால்தான் பங்குச் சந்தை சரியும் போது கூட தங்கத்தின் விலை உயர்கிறது. முதலீட்டு நோக்கத்தில் தங்கம் வேண்டும் என்பவர்கள் SGP எனப்படும் தங்க முதலீட்டு பத்திரங்களில் முதலீடு செய்யலாம். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்திற்கு வரி கிடையாது. தற்போது இந்திய ரிசர்வ் வங்கி புதிதாக தங்க பத்திரங்களை வெளியிடுவதை நிறுத்திவிட்டது என்பதால் செகண்டரி மார்க்கெட்டில் மட்டுமே இந்த தங்க பத்திரங்கள் கிடைக்கின்றன. அடுத்ததாக கோல்டு ETF திட்டங்களில் முதலீடு செய்யலாம். அதாவது குறைந்தது 100 ரூபாயில் இருந்து தங்கத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பினை இவை வழங்குகின்றன. தங்கத்தை நகையாக வாங்கும் போது தங்கத்தின் மதிப்போடு மட்டுமல்லாமல் செய்கூலி, சேதாரம் என ஒரு கணிசமான தொகையை செலவிட வேண்டியிருக்கும். அந்த பணம் உங்களுக்கு நஷ்டம்தான். எனவே தங்கத்தை நகையாகத்தான் வாங்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பவர்கள் நகையாகவும், முதலீடாக தங்கத்தை வாங்குகிறேன் என்பவர்கள் தங்க பத்திர திட்டங்களிலும் ETFகளிலும் முதலீடு செய்யலாம். இந்த முதலீடுகளில் தங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கவலை இல்லை. மேலும் நாம் வழங்கக்கூடிய பெரும்பாலான பணம் முதலீடாகவே சென்றுவிடும். ஆனால் தங்கத்திலிருந்து நமக்கு எந்த ஒரு வருமானமும் வராது. அன்றைய நாளின் சர்வதேச சூழல்களுக்கு ஏற்பத்தான் விலை ஏற்ற இறக்கம் என்பது இருக்கும். நகை, நாணயம் கட்டிகளாகவும் வாங்கி வைத்திருந்தால் அதை சேமிப்பதற்கும் பாதுகாப்பதற்குமே நீங்கள் ஒரு கணிசமான தொகையை செலவிட வேண்டும். ரியல் எஸ்டேட் கையில் ஒரு கணிசமான தொகை இருந்தால்தான் முதலீடு செய்ய முடியும். குறிப்பிட்ட தொகையை வழங்கிவிட்டு மீதமுள்ள பணத்திற்கு வங்கியில் கடன் வாங்கிக் கொள்ளலாம். ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு 2 விதமான வருமானம் வரும். ஒன்று, அதை நீங்கள் வாடகைக்கு விட்டு வாடகை வருமானம் பார்க்கலாம். மற்றொன்று, காலப்போக்கில் அந்த சொத்தின் மதிப்பு உயர்ந்து கொண்டே வரும். எனவே கையிருப்பில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தொகை அடுத்த 7 முதல் 10 ஆண்டுகளுக்கு அவசியம் தேவையில்லை என்பவர்கள் இதை முதலீடு செய்து ஒரு கணிசமான வருமானம் பார்க்க விரும்புகிறேன் என்பவர்கள் ரியல் எஸ்டேட் முதலீடுக்கு செல்லலாம். ஆனால் ரியல் எஸ்டேட் முதலீடுகளை உடனடியாக நீங்கள் நினைத்த நேரத்தில் விற்று பணமாக்க முடியாது. இதில் பல்வேறு ஆவண சரிபார்ப்பு உள்ளிட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. எனவே அவற்றை கவனமாக கையாள்வது நல்லது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது எந்த இடத்தில் வாங்குகிறோம், அடுத்த 10-15 ஆண்டுகளில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய இடமாக இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். முதலீடு செய்த பின் பணம் எப்போது வேண்டுமானாலும் தேவைப்படும் என்பவர்கள் தங்கத்தில் முதலீடு செய்யலாம். இது எல்லாவற்றிற்கும் மேலாக
பெரிய முதலீட்டை இவ்விரண்டில் செய்வதற்கு முன்னர் உங்களுக்கு என எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அதாவது குடும்பத்தின் மாதாந்திர செலவின தொகையில் 6 மாதத்திற்கான தொகையை நீங்கள் கட்டாயம் எமர்ஜென்சி ஃபண்டாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வீட்டில் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு, வீட்டில் வருமானம் ஈட்டும் நபருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கிறதா என்பதையும் பார்த்து முதலில் இதனை செய்துவிட்டு அதன் பின்னர் முதலீட்டுக்கு செல்லலாம் என பொருளாதார நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். இதுவரை இருவேறு முதலீடுகள் குறித்தும் அதில் உள்ள சாதக பாதகங்கள் குறித்தும் தெளிவாக பார்த்தோம். இந்த தகவல்கள் குறித்தும் இதற்கு மாற்றான முதலீட்டு சிந்தனைகள் உங்களிடம் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் பதிவிடுங்கள். மேலும் இதுபோல் பயனுள்ள குறிப்புகளை அடுத்த வணிக பக்கத்தில் பார்க்கலாம்.